சில நேரத்துல வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பெரிய அடியை கொடுக்கும். நம்ம ரொம்ப நம்பின நண்பர், நம்ம எல்லா ரகசியத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்துட்ட நண்பர் திடீர்னு நம்மளை ஏமாத்தாங்கன்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா? அந்த வலி நெஞ்சுக்குள்ள குதும். இப்போ இதை யோசிச்சு பாருங்க. உங்க நண்பர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுது. உலமே இடிஞ்சு வழுற மாதிரி இருக்கும். எல்லாரும் நீங்க கோபப்படணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நீங்களும் அவங்க கஷ்டப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, வெறுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலா உங்க நண்பர், அதாவது உங்க நம்பிக்கை உடைச்சாத நண்பர், அவங்க அதே மாதிரி நேசிப்பீங்க, அதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்க, உங்க குடும்பம், உங்க மத்த நண்பர்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க உங்க கேட்பாங்க, எப்படி இப்படி பண்ண முடியும்? இவ்வளவு நடந்த பிறகும் எப்படி இன்னும் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. உங்க பதில் ரொம்ப சிம்பிள், உண்மையானது. அது அவங்க குணம். இது ஏன் குணம்? இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நல்ல குணம்னா அது யாருக்காவது மாறாது. நீங்க நல்லவரா இருக்க விரும்புனா, அன்பா இருக்க விரும்புனா, மன்னிக்கிற குணம் உள்ளங்களா இருந்தா அது யாராலையும் உங்ககிட்ட நிறுத்த முடியாது. யாராலையும் முடியாது. யாராவது கோபப்பட்டா நாமளும் கோபப்படுறது சுலபம். யாராவது நம்மள ஏமாத்தினா நாமளும் அவங்க ஏமாத்தலான்னு தோணும். ஆனா உண்மையான வலிமைனா, நம்ம குணத்துல உறுதியா இருக்குதா? உலகம் கொடூரமா இருந்தாலும் நான் நல்லங்க இருக்குது. நம்ம யாராவது ஏமாத்தினா நாம் ஆதரவா இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, மத்தவங்க நம்மள அவங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வரக்கூடாதுன்னு. ஆனா நான் சொல்றேன், நம்ம குணத்துக்கு நேர்மையா இருக்குதுல எந்த பலவீனமும் இல்ல. உண்மையிலேயே அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப தைரியமான விஷயம். அடுத்த முறை யாராவது உங்க கஷ்டப்படுத்தினா இத நினைவுல வச்சுக்கோங்க. மத்தவங்க அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னு நாமளும் நம்ம மனசு மாத்திக்க வேண்டியதில்லை. அவங்க உண்மையான முக காட்டட்டும். நீங்க உண்மையான குணத்திலேயே இருங்க. அதுதான் உண்மையான குணம். அதுதான் உங்க மறக்க முடியாத ஆளா மாத்தம்.